கண்டு உறைந்து அமர்ந்து விட்டான் சித்தனே என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அகத்தியன்தான் உரையாற்றினோம், சிவம்தான் சீற்றம் கொண்டு சீறினான் என்று நினைக்கும் ஆழ்நிலை அடிநிலை மனங்களுக்குள் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் என்று. ஓம் அகதீஷாய நமக. என்னாச்சு? தாங்க எந்த மைக்கு வேணும் கேளுங்க பாரு வரட்டும். ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைசித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்சமகா அகத்திய வாழைசித்த சபை திருவடிகள் போற்றி. சந்தேகம் ஒன்றும் இல்லை, 2 காட்சி கிடச்சிது. அதோட விளக்க உரை தான் வேணும். ஒரு நாள் தவம் இருக்கும் போது வீட்டில் வச்சு எனக்குள்ளே ஒரு எப்போதும் அடிக்கடி நந்தி வந்து ஒரு ஆட்டத்தை கொடுப்பாரு, ஒரு கழுத்தை வச்சு இப்படி முட்டுற மாதிரி கொடுப்பாரு. ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த ஆட்டம் வந்து ஏதோ ஒரு எனக்குள்ளே இந்த மூலாதாரத்துலேருந்து ஏதோ ஒரு புதுசாக ஒரு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண மாதிரி, ஆங்கில வார்த்தையில் வந்து ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. சத்தம் கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அண்டவெளி கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கேன். யார் என்னை கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரில, இந்த வாகனத்தில் போகிறானான்னு தெரில. சுற்றி பார்க்கும்போது இந்த உலகம்லாம் சின்ன சின்ன பந்து ரூபத்தில் நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இருக்குது. ரொம்ப சின்ன ரூபத்தில் இருக்குது. ஒரு நிலவு வெளிச்சத்தில் பார்த்த மாதிரி இருந்துச்சு சாமி. இதை பற்றியும் தெரியணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு நாள் கனவுல வந்து 2 நாள் முன்னாடி என்ன வந்துச்சுன்னா, ஒரு நாடி ஜோசியர் வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அப்போது வந்து என்னை கூப்பிட்டாரு, வாழை சித்த சீடனே எங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாரு. அது கூப்பிட்ட போது எனக்கு வந்து இந்த சிவ ஆனந்தம்னு சொல்கிறீங்க நீங்கள் எல்லோரும், சிவ ஆனந்தத்தை வந்து குரு ஆனந்தமாக என்னை உணர வச்சாங்க. அது கேட்ட உடனே எனக்கு கண்ணில் வந்து கண்ணீர் வந்துட்டு, வாழை சித்த சீடனேன்னு உரிமையாக கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு அந்த நாடி ஜோசியம் பார்க்குறவர் வந்து ஏதோ சித்தர் தான் நினைக்கிறேன், யாருன்னு ஒழுங்காக காட்டலை. அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, வாழை சித்த சீடனே எங்கே வா, நாங்கள் தான் நான் சொல்லி ஒம்பா போயிட்டோம். அவன் யாராக இருக்கும்? சத்தமாக உரை சீடனே, அகத்தியன் தான் சிவசூட்சமன் நூலை கரங்களில் வைத்து வந்து உமை வாழை சித்தன் சீடனே என்று அழைத்தோம் என்று. ஓம் அகதீஷாய நமக. அப்போது நாங்கள் தான் நான் இருந்துட்டோம் முன்னால், நீங்கள் வந்து இப்போ நானை தொலைச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறம் உனக்கு கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியாக வருது அப்படின்னு சொல்லி அந்த நாடியை பார்த்து வாசிக்கார். அதுக்கப்புறம் இங்கே வா, என் பக்கத்தில் வந்து உட்காரு, உச்சந்தலையில் ஏதோ பார்க்க சொல்லுதாங்க நாடியில் அப்படின்னு உட்கார வச்சார். உட்கார வச்சு என் உச்சந்தலையிலேருந்து ஏதோ ஒன்று எடுத்தாங்க, இந்த உச்சிலேருந்து எடுத்தாங்க. இது மாதிரி தேடி பார்த்து ஒரு முடி மாதிரி எடுத்தாங்க. அந்த முடியில் வந்து ஃபுல்லாக ஊதா கலராக இருந்துச்சு, அடியில் மட்டும் பச்சை கலரில் இருந்துச்சு. எடுத்துகிட்டு போய் அந்த நாடி பக்கத்தில் வச்சு பார்த்தாங்க. அந்த நாடிலையும் இதே மாதிரி ஒரு படம் போட்டிருக்கு. நான் என்ன எடுத்தாங்களோ அது மாதிரி போட்டிருக்கு. அதோடைய ஆங்கில பேரில் வந்து ஏதோ போட்டிருக்கு. என்னென்னா இது என்னதுன்னா ஜியோ ஃபார்ம் அப்படின்னு போட்டிருக்கு. இது என்னன்னு எனக்கு புரியல. ஜியோ ஃபார்ம்னா இந்த உலக வரைபடத்தோட ஃபார்மா, அது என்னென்னு இந்த உலக வரைபடம் இருக்கும்ல சாமி, இந்த அதாவது கடல் சூழ்ந்த பச்சை மரங்கள் இருந்த அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. எனக்கு புரியல சாமி, இதுக்கும் விளக்கம் தரணும். ஏதோ அகத்திய பெருமானுக்கு தான் தெரியும். அற்புதமாக உயர்நிலை கொண்ட சபை, இறை உறைவிடம் கண்ட சபை, இறையே அமர்ந்தவனுக்குள் உறைவிடம் கொண்டு அவனை சபை அமைக்க வைத்து அவனுக்குள் இருந்து இயக்கும் சபை என்ற உணர்வு நிலைக்குள் ஆதி சிவசூட்சம நூலினுடைய அற்புதமான சாராம்ச ஆசி நிலை கேட்டு ஏற்றமிகு நிலையாய் சபை நாடி வந்தவனே, எம் தலமருகிலிருந்து எம் தலத்திற்கு வந்தவனே வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. ஏற்றம் கொண்ட நற்சீடர்களாய் வளம் வருகின்ற அற்புதமான வரிசைதனிலே முதன்மை சீடனாக வளம் வருகின்ற அற்புத நிலைக்கு அகத்தியன் யாம் சிவமகா வாழை சித்தன் திருக்கரங்களில் இருந்து நல்ல
வாழை சித்தனது சீடனே என்று அழைத்தவன் அகத்தியன். ஜீவ ஏடுகளை சுமந்திருந்தவன் அகத்தியன். ஏற்றமிகு நிலையாய் உமக்குள் இருந்து நந்தி ஆடிய ஆட்டத்தினுடைய உச்சகட்ட பரிமாண மாற்று நிலை ஆட்டம் அது என்னவென்ற சூட்சமம் எனில், சபை மற்றொரு பரிமாணங்களை நோக்கி செல்கின்ற அக்காலகட்டத்தில் சீடர்களும் அப்பரிமாணத்தை நோக்கி வந்து அமர வேண்டும் என்று உரைக்க வந்தோம் அகத்தியன் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சிவன் எவ்வாறு வந்து அமர்ந்து இச்சபையை நடத்துகின்றானோ, அவனோடு இணைந்து அவனுக்கும் மேலான ஆற்றல் கொண்டு நடத்துகின்ற ஆற்றல் பெற்ற சிவசபை ஆசான் அமர்ந்திருக்கும் சபை இன்னொரு பரிமாணம் நோக்கி செல்கின்ற பொழுது சீடர்களையும் ஒன்றாக அழைத்து சென்ற அற்புதமான நிலையைத்தான் நீர் கண்டா என்ற அகத்தியன் உரைக்கிறார். பிரபஞ்சத்தை அண்டவெளியை கண்டு அண்டவெளியோடு கலக்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற சபைதனிலே அந்நிலையோடு கலக்கின்ற பயணத்தை தான் நீர் கண்டாய். அழைத்து சென்றவன் சிவமகா வாழை சித்தன், அழைக்க வைத்தவன் அகத்தியன் என்று உரைக்கின்றான். அவ்வாறு பயணம் மேற்கொள்கின்ற பொழுது நீர் உரைத்தவாறு ஏறக்குறைய பாதி விடைதனை உரைத்து விட்டாய். அண்டவெளியில் பயணம் செய்கின்ற பொழுது என்ன தெரியும்? பிரபஞ்சம் மட்டும்தான் கண்களுக்கு தெரியும். பிரபஞ்சத்தில் இருக்கின்ற மானிட உயிர்கள் கண்களுக்கு தெரியாது என்று அகத்தியன் உரைக்கிறான். உன்னோடு இணைகின்ற இகலோக உயிர்கள் கண்களுக்கு தெரியவில்லை, பிரபஞ்சம் கண்ணுக்கு தெரிகின்றது. அது எவ்வாறு எத்தகைய வடிவம் கொண்டு வண்ணம் கொண்டு என் நிலை இருநிலையோடு கலக்கின்றதோ, பச்சை நிறம் கொண்ட திருமுருகப் பெருமான் ஏந்திச் செல்ல நீலகண்டனாக அவன் உன்னை தாங்கிச் செல்ல இத்தனையும் தாங்கி நின்றவன் சிவமகா வாழை சித்தென்று அகத்தியன் கூறுகிறான். இந்நிலையை தாங்கி சென்றவனே உமது சிரசிற்குள் இருந்து படிப்படியாக ஒவ்வொரு சீடனையும் பண்படுத்துகின்றது இச்சபை என்று இச்சீடன் உரைத்து கொண்டிருந்தான். நேற்றைய நிலை இத்தளமதில் அவ்வுரையினுடைய விடை கிடைத்து விட்டதா சீடனே? ஓம் அகதீசாய நமக. அவ்வுரை நிகழ்ந்தது எங்கு? யாம் உரைக்கின்றோம் அகத்தியன். ஒவ்வொரு சீடனையும் பண்படுத்துகின்ற சபை. பிரபஞ்சம் பண்படுத்துகின்றது சித்தனுடைய அருள் கரத்தின் மூலம், சித்தனுடைய அவாவின் மூலமாக என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய. அந்நிலை கொண்டு ஒவ்வொரு சீடனையும் இவன் உரைத்தான் அல்லவா, எம் சீடர்கள் எதையும் இழக்க துணிவார்கள் என்று. எதை இழந்த பொழுதும் உள்ளுக்குள் இருக்கும் அற்புதமான அகத்தியம் என்னும் வடிவத்தையும் சிவமகா வாழை சித்தன் என்னும் வடிவத்தையும் தாங்கி நிற்கின்ற பொழுது இழக்கின்ற அனைத்தும் பெருமதியான வெகுமதியாக வந்தடையும் என்று அகத்தியன். அந்நிலையை பெரும் சபைதனிலே பெரும் பேர் பெற்ற காட்சி கண்டவனே வாழ்த்தி அமர்கின்றோம். நம்ம எப்படி இன்னொரு நிகழ்வை பற்றி நன்றி தெரிவிக்கணும். எங்கள் அப்பாவோட கடை வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கடை வந்து ஒரு நாள் அதிகாலை ஒரு 5 மணிக்கு எரிஞ்சு போச்சு. இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட்டால் தீ பற்றி எரிஞ்சிருச்சு. அன்றைக்கி அதிகாலையில் எங்கள் அக்காவுக்கு வந்து இந்த சபையோடு இருக்கக்கூடிய ஒரு சீடராக இருக்கா. அக்காவுக்கு வந்து எங்கள் அப்பா பெட்டில் படுத்திருக்க மாதிரி கனவு வந்திருக்கு, ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்திருக்க மாதிரி. அதை வந்து நீங்கள் வந்து இந்த உடம்புல பாதிக்காத வண்ணம் பார்த்து அதை திருப்பி விட்டு சாதாரணமாக முடிச்சிட்டிங்க. ஒரு சின்ன ஒரு பொருள் சேதத்தோடு போயிட்டு, இல்லைன்னா எங்கள் அப்பா வந்து இந்த ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருக்க மாதிரி இருக்கும். அதையும் காமிச்சு கொடுத்து ஒரு திருப்திப்படுத்தின மாதிரி இருக்குது. இந்த சபைக்கு நான் வரக்கூடிய ஒருத்தருக்கும் இந்த திருப்தியும் நன்றியும் தெரிவிச்சுட்டே இருக்குவாங்க. நானும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சபை. ஓம் அகதீசாய. ஓம் அகதீசாய நமக. நடந்து கொண்டிருக்கின்ற காலங்களில் சற்சங்க விழாக்களிலெல்லாம் அகத்தியன் வெகுவாக காதுகளில் கேட்பது அவரவர்கள் குறைகளை அல்ல, அவரவர்கள் நிறைகளை என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. நன்றி செலுத்துகின்ற நிலை என்பது உயர்ந்து விட்டது, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஒரு நிறுவனம் பஞ்சபூதங்களின் ஒரு பூதத்தால் இரையாகிவிட்டது. இருந்த பொழுதும் இரையாக இருந்த ஒரு ஆன்மாவை காப்பாற்றி கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி செலுத்துகின்ற நிலை இருக்கின்றதே, இதுதான் பிரபஞ்ச மகாசபையினுடைய சீடர்களின் நிலை என்ற அகத்தியன் உரைக்கிறார். ஓம் அகதீசாய நமக. சலனம் சஞ்சலம் சந்தேக நிலைகள் இல்லாது நடக்கும் ஒவ்வொரு நிலையும் நன்மைக்கான நிலைகளின் எடுத்துக்காட்டே என்று நினைக்கின்ற அத்தகைய பெரு மகா என்ன நிலை இருக்கின்றதே, என்ன நிலைகளுக்குள் இருக்கின்ற அற்புதமான ஞான நிலைதனை அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இதுதான் ஞானம். பல்வேறு நூல்களை கற்று அறிந்து அதனை படித்து கிழித்து துவைத்து உள்ளுக்குள் செலுத்துவது ஞானம் அல்ல என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஒற்றை வரி அது உயர் ஞானம். அவ்வொற்றை வரியது
4 வார்த்தைகள் கொண்ட ஒற்றை வரி, அதுதான் உயர் ஞானம். அதைத்தான் தாரக மந்திரமாக சபை சொல்லிக் கொடுக்கின்றது, பிரபஞ்சம் சொல்லிக் கொடுக்கின்றது, பிரபஞ்சத்தில் வாழ்பவர்கள் சொல்லிக்கொண்டு திரிகின்றார்கள். அவ்வளவுதான். 4 வரி உள்ள ஒரு வார்த்தை தான் உயர் ஞானத்தின் விடை. பூஜ்யத்திற்குள் அண்ட பிரம்மாண்ட நாயகன் அமர்ந்திருக்கின்றான். அது ஒரு நிலை. என் நிலை நடந்த பொழுதும் இன்பம் வந்த பொழுதும் அகத்தியன் உரைக்கின்றோம் ஒரு சிறு உள்விடை. இன்பம் வந்த பொழுதும் துன்பம் வந்த பொழுதும் அவையெல்லாம் இறைவனால் என்றக்கடா இறைவன் தீது கொடுத்தான். தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்கின்ற அற்புதமான வார்த்தைக்குள் இருக்கும் அர்த்த நிலைகளை புரிந்து கொண்டவன் தான் உயர் ஞானி என்று அகத்தியன் உரைக்கின்றோம். புரிந்து கொண்டதை செயலாற்றுகின்றான் அல்லவா இகலோகமதில், அதுதான் உயர் ஞானம் என்று உரைக்கின்றோம். அவை அனைத்தும் இவன் கூறிய நிலைகளுக்குள் அடங்கியிருக்கின்றது என்று அகத்தியன். அனைத்தும் எம் செயல். இறைவன் நீ ஒரு அடி எடுத்து வைக்கின்ற பொழுது இறைவன் 3 அடி உன்னை நோக்கி எடுத்து வைக்கின்றான் என்று உரைக்கின்றோம். அவ் அடிநிலை எது? நீர் எடுத்து வைக்க வேண்டும். பின்னோக்கி சென்றால் சிவன் உன்னை விட்டு பின்னோக்கி சென்று விடுவான் என்று கூறுகிறார். முன்னால் வருகின்ற பொழுது உன் முன்னால், நீ முன்னால் வருகின்ற பொழுது உன் முன்னால் வரும் இடர்களை இன்னல்களை எல்லாம் தகர்க்க தயாராகின்றான் தன் ஓர் பாதத்தின் மூலமாக என்ற அகத்தியன் உரைக்கிறார். அந்நிலை கொண்ட ஆற்றல் கொண்ட ஆன்மீக தத்துவத்தை உணர்வு நிலைக்குள் உணர்ந்த நிலையே உயர் ஞானம் என்று உரைத்த அகத்தியன் வாழ்த்து மகிழ்ந்து அமர்கின்றோம்.